guys, welcome back to our channel. இந்த வீடியோல ஒரு டீப்பான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். மல்டி மில்லியனரான ஹீரோ தன்னோட சின்ன வயசு கிரஷ்காக எந்த லெவலுக்கு இறங்கி வேலை பார்க்கறான், லாஸ்ட்ல அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவ கூட ஒன்று சேர்ந்தானா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. சின்ன வயசு கிரஷ்ன்றது ஏதோ டாக்ஸிக்கா இருக்கும், ஃபோர்ஸ் பண்றான் அப்படின்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். இந்த ஸ்டோரி யூஸ்வலான ஸ்டோரியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வந்துருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்ல ஒரு கப்பல் டிவோர்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் உனக்கு ஓகேவான்னு கேட்க அவளும் ரீட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. இவளோட நேம் ரூயன். இவ தான் ஸ்டோரியோட ஹீரோயின். நமக்கு நடந்தது பிசினஸ் மேரேஜ். நான் ஜஸ்ட் நைட் கிளப் போனங்கிறதுக்காக நீ அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க. நீ மட்டும் இப்போ சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த டிவோர்ஸ் இப்போவே கேன்சல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்கிறான். ஹீரோயின் அதை காதலே வாங்கிக்காம சைனை போட்டு, மிஸ்டர் லீன் நான் என்னோட சைனை போட்டேன், நீங்களும் சைனை போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுங்க. எனி ஃபியூச்சரில் இதுக்காக என்னோட சின்ன கம்பெனி மேலாம் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக கிளம்புறா. ஹஸ்பண்டோட அசிஸ்டண்ட்டும் மிஸ்டர் லீன் மேடம் போகிறத பார்த்தா அவங்க இந்த டிவோர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கேன், அந்தளவுக்கு சந்தோஷமாக போகிறாங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நடிக்கிறாடா, அவள் இப்போ கூட என்கிட்ட ப்ளே பண்ணி பார்க்குறா. அது என்கிட்ட நடக்குமா? அவங்க தாத்தாக்கு வேற இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, எப்போ கொள்ளு பேருன்னு பப்பேன்னு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அவள் என்கிட்ட தானே ரிட்டர்ன் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டும் திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். வெளியே வந்து ஹீரோயின் தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு மெயில் மாடலை ரெடி பண்ண அப்படின்னு சொல்கிறான். எதுக்குன்னு கேட்டால் எனக்கு குழந்தை வேணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த அசிஸ்டண்ட்டும் பாஸ் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங் எல்லாம் பண்ணி அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு மெயில் மாடலை கண்டுபிடிச்சு அவனோட ஃபோட்டோ கொண்டு வந்து காமிக்கிறான். இவனோட நேம் எரிக்குன்னு சொல்ல ஹீரோயினும் ஃபோட்டோ பார்த்துட்டு இதுவும் கிளியரா இல்லையேன்னு கேட்குறா. அவன் நேரில் பார்க்க இதை விட ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவனும் இப்போ அந்த மாடலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அவன் கொஞ்சம் ஷை டைப்புங்கிறதுனால நைட் லைட்ஸ் ஆஃப் பண்ணப்பறம் தான் அவன் வருவேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, எனக்கு தான் நைட் பிளைண்ட்னஸ் இருக்கேன், அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிய போகிறதில்ல, ஓகே இவனே ஃபிக்ஸ் பண்ணிடு அப்படின்னா அவனே அரேஞ்ச் பண்ண சொல்கிறா. அடுத்து எனக்கு சின்ன ஒர்க் இருக்குது அதனால வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ல அசிஸ்டன்ட் அதை வேணா நான் பார்க்கட்டான்னு கேட்க இல்லை அது டிவோர்ஸ் நான் போனால் தான் நடக்கும் அப்படின்ட்டு இப்போ டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி கூப்பிட்டே இருந்திருக்கான். அவனும் வந்துட்டு எதுக்காக இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கான், உனக்கு டிவோர்ஸ் பண்ணுறதுல அவ்வளோ அவசரமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கிளிப்பிங்கை காமிக்கிறாங்க. அப்போ மிஸ்டர் லின் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். அதுவும் கூட வேற ஒரு பொண்ணு கூட வரான். அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்ததும் இப்போ தான் எனக்கு தெரியுது மிஸ்டர் லின்னுக்கு எதுக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கலன்னு, உனக்கும் ஹஸ்பண்டை கூட ஒழுங்கு கவனிக்க தெரியல, நான் வேணா உனக்கு அதை டிப்ஸ் கொடுக்கவா அப்படின்னு ஹீரோயினை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிட்டு போவா. இதெல்லாம் தான் அவளோட பாஸ்ட் லைஃப் நடந்திருக்கும், அதுக்காக தான் இந்த டிவோர்ஸ் பண்ணுறா. எனிவேஸ் இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன், நான் எந்த மேன் கூட வேணா அஃபேர் வச்சுக்கலாம், அது என்னோட விருப்பங்கிற மாதிரி ஹீரோயின் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிட்டு போறா. ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே சொன்ன டைமுக்கு ஒரு மேன் ஹீரோயினோட விழாக்கு வரான். அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு தான் அவன் வரான். அவளுக்கு நைட் பிளைண்ட்னஸ் இருக்கிறதுனால அவனை ஒழுங்காக பார்க்க முடியாது. ஸோ அவனை டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அவனோட ஷர்ட்டு பெல்ட் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக இருக்கும். இதெல்லாம் இவனால் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் ஒரு பக்கம் திங்க் பண்ணுறா. அப்புறம் அவன் இங்கே வந்திருக்குது என்னோட மணிக்காக, அப்புறம் எனக்கு தேவை அவனோட பாடி, இது பிஸ்னஸ் தான் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அவனும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. லாஸ்ட்டில் அந்த மேன் இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைமா, ஏன் இதுக்கு முன்னாடி உங்களை யாரும் டச் பண்ணல அப்படின்னு கேட்க அவளுக்கு டக்குன்னு ஹஸ்பண்டோட ஃப்ளாஷ்பேக் வருது. என்னன்னா ஹீரோயினை ஃபுல்லாகவே ஹேட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். நான் வெளியே கூட ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி நான் அவளை டச் பண்ணுவேன், ஆனால் இந்த லைஃப் டைமில் உன்னை தொடவே மாட்டேன் அப்படின்ட்டு அவளை ஃபிசிக்கலி மென்டலி அப்யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். இப்போ அதை திங்க் பண்ணிட்டு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேன் கிட்ட சொல்கிறான். சரி, அவங்க மிஸ் பண்ணது எனக்கு கிடைச்சிருக்கு, நான் தான் லக்கி அப்படின்னு ஹீரோயினை மறுபடியும் கிஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் முடிச்சு பார்க்கும்போது அந்த மேன் இல்லை. இது கூட ஓகே தான், இது ஒன்றும் நார்மல் மேரேஜ் லைஃப் இல்லையே அப்படின்ட்டு அவளோட டெய்லி ரொட்டீனை பார்க்க போறா. அப்போ அவளோட நெக்ல மார்க் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்கார்ஃபை வச்சு கவர் பண்றா. இந்த பக்கம் மிஸ்டர் லின் அந்த பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவங்ககிட்ட வளைஞ்சு பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு பார்ட்டி நடக்க போதில்ல, அந்த பார்ட்டிக்கு நான் உங்க கூட வரவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் நீ என் கம்பெனியில் உள்ள மாடல், ஒன்று இதுக்கு நான் அந்த பார்ட்டிக்கெலாம் கூப்பிட்டு போகணும், நீ உன்னோட ஐடென்டிட்டியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் இப்போ உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் அங்கே வரதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ மிஸ்டர் லின்னுக்கும் போகிற மூடு வந்துருச்சு. சரி, ஈவினிங் இவளை வந்து பிக்கப் பண்ணிடு அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான். ஸோ இப்போ பார்ட்டிக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து வராங்க. அங்கே ஒரு மேனை பார்த்ததும் சென் நீ எப்படா வந்த அப்படின்னு அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் ஹீரோனோட மெயில் மாடல் இவன் தான். அவங்ககிட்ட வந்து பேச அவனும் டக்குன்னு கையை தட்டி விடுறான். நீ என்ன உன்னோட மாடல் எங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல இங்கே நம்மளோட சர்க்கிளில் உன்னோட மூ ஃபேமிலிக்கு அடுத்து என்னோட லின் ஃபேமிலி தான் இருக்குது. ஸோ என்ன கொஸ்டின் பண்ணுறதுக்கு யாருக்கு இங்கே தைரியம் இருக்குது? அப்புறம் நீ ஏன்டா 20 வயசுலேயே உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண? இப்போ வேல்யூவில் தான் எல்லாமே பெருசாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட நீ ஒரு ஃபீமேல் மாடலை கூப்பிட்டு வர மாட்டேங்கிற, நீ என் பொண்ணுங்களுக்கு அட்ராக்டிவாகவே தெரிய மாட்டேங்கிற,
எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, உனக்கு ஒருவேளை பையனை பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு வர, அவளை பார்த்தது இப்போ மிஸ்டர் லின்னோட அஃபேரை பத்தி தான் பேசுறாங்க. ஒய்ஃப் இருக்கும்போதே அவன் இன்னொரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின்டையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா, மிஸ்டர் லின் இன்னொரு பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவகிட்ட போய் கேட்க, அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டு போறேன். இவெல்லாம் ஒரு ஆளா, ஏதோ லின் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணா பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தா, இங்க பார்த்தா மிஸ்டர் லின்னுக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்லாம் எல்லாரும் காசி பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட டிவோர்ஸ் மேட்டரை இன்னும் பப்ளிக்காக ஓப்பன் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால எல்லாருமே இவங்க 2 பேரையும் கப்பல் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாடல் கிட்ட போயிட்டு இது என்னோட இடம் அப்படின்னு சொல்ல, அந்த மாடலும் மிஸ்டர் லின்னோட பார்ட்னர் இன்னைக்கு நான் தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு எந்திக்க மாட்டேங்கிறா. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு செக் எடுத்துட்டு, உன்னோட 1 டே அமௌண்ட் எவ்வளோங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நான் இதில் டபுள் அமௌண்ட் போடுறேன், என்னோட திங்ஸ் மேலே கை வைக்காத அப்படின்னு சொல்லி அவளை அவமானப்படுத்த அவளும் மிஸ்டர் லின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவனும் பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினும் ஒரு செக் மிச்சம் அப்படின்னு செக்கை தூக்கி பேக்கில் வச்சுக்கிறா. அப்போ சென்னும் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பான். அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஹீரோயின் மேலே தான் இருக்கும். இப்போ பார்ட்டி முடிஞ்சு ஹீரோயின் வெளியே வர, அவளோட டிரைவர் இன்னைக்கு லீவான், அதனால டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சென்னோட கார் கிராஸ் ஆகி போகுது. கூட வந்திருக்கிற பொண்ணு, சென்னோட காரில் நம்ம லிஃப்ட் கேட்கலாமா, அவங்க கூட இந்த பார்ட்டியப்போ ஃபுல்லாக உங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது எப்படி பாசிபிள், லின்னு இவனும் ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே அவன் என்ன பார்த்துட்டு இருந்தாலும் கோவத்தில் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம், அதுவும் சரிதான், இவன் தான் நம்ம சிட்டியோட ரிச்சஸ்ட் மேன், இவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, எனக்கும் அவளை நினச்சா ரொம்ப கவலையாக தான் இருக்குது. இந்த ரிச்சான பசங்களாலே ஒய்ஃப்க்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ரொம்பவே பாவங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் சென் காரில் போயிருப்பான்ல, அதை ஓட்டிட்டு போனது யாருன்னா ஹீரோனோட அசிஸ்டன்ட் லூ. அவன் தான் 2 இடத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். இப்போ சென்கிட்டையும், ஹீரோயின் மட்டும் என்ன பார்த்துருந்தாங்கன்னா என்னோட கதை காலியாக இருக்கும், அப்புறம் நேற்று நைட்டுக்காக உங்களுக்கு மணி தந்து விட்டாங்க, உங்கள் சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதை கேட்டு சிரிக்கிறான். நான் தெரியாமல் தான் கேட்கேன், நீங்கள் இந்த சிட்டியோட ரிச்சஸ்ட் மேன், அவங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாகவே அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாமே, எதுக்கு இந்த மேல் மாடல் வேசலாம் அப்படின்னு கேட்க, அவனும் எனக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் கிடையாது, நான் அவள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவளை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் அவங்க டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நீ ஃபஸ்ட்டு அவங்கள போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு அசிஸ்டண்ட்டே அனுப்பி விடுறான். அடுத்து ஹீரோயினோட தாத்தா கால் பண்ணி அவளோட குழந்தை மேட்டரை பற்றி கேட்குறாங்க. எனக்கு எப்போ கொள்ளு பேர் நான் பெற்று தரப்போகிறேன், நம்ம ஃபேமிலியில் இருக்கிறதே 2 பேர் தான், ஸோ நான் போன பிறகு நம்ம ஃபேமிலியில் உனக்குன்னு யாராவது வேணும்ல, அதனால தான் எனக்கு சீக்கிரமே குழந்தை வேணும்னு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோயினை ஹரிபரி பண்ண, அவளும் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், நெகட்டிவ்னு வருது. ஸோ உடனே காலை கொடு அப்படின்னு அசிஸ்டன்ட் லூக் கால் பண்ணி, நீ அந்த மேன் எரிக்கோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டை பார்த்தியா, அவனுக்கு ஒன்றும் இன்ஃபெர்டிலிட்டி கிடையாது இல்லை, ஏன்னா நான் இன்னுமே கன்சீவ் ஆகல அப்படின்னு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. சரி, அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் தான் அவனை டெய்லி வர சொல்லு, அப்புறம் இந்த கேப்பில் அவன் வேற எந்த கஸ்டமர்கிட்டையும் போகக்கூடாது, அவங்ககிட்ட போயிட்டு என்கிட்ட வர்றது எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் ரூல்ஸை போட, ஹீரோக்கும் அதை கேட்டு ஹாப்பியாக இருக்குது. அசிஸ்டன்ட் லூ, உங்களுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக கான்ஃபரன்ஸ் இருக்குது, 7 கான்ஃபரன்ஸ் இருக்குது, 13 ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இதுக்கே நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், அப்புறம் எப்படி இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுங்கிற மாதிரி அவன் கன்சர்னில் பேசுகிறான். பரவாயில்ல, அவகிட்ட டைமை மட்டும் கேட்டு சொல்லு அப்படின்னு சென் ரெடியாக இருக்கான். அப்புறம் 2 பேரோட பிஸி ஷெட்யூலும் போய்கிட்டே இருக்குது. இங்கே சென் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான், ஹீரோயின் அங்கே வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் இப்போ அசிஸ்டன்ட் லூக் கால் பண்ணி, என்ன அவன் இன்னும் வரல அப்படின்ட்டு கேட்க, அவன் வேற ஒரு ஒர்க்கில் ஆக்குபைடாக இருக்காங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன ஆக்குபைடு, அப்போ வேற கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்கானா, சரி அப்போ அவங்ககிட்ட வர வேண்டாம்னு சொல்லிடு, நானே வேற மேல் மாடலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு கிளப்புக்கு போகிறேன். அங்கே உள்ள ஒர்க்கர்ஸும் ஹீரோயினை பார்த்ததுமே மிஸ்டர் லின்னை பிடிக்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு பெரிய கலவரம் ஆயிருமே அப்படின்னு பாஸை போய் கூப்பிட்டு வராங்க. பாஸ் இப்போ வந்துட்டு, மிஸ்டர் லின் இன்னைக்கு இங்கே வரல அப்படின்னு சொல்கிறான். நான் இன்னைக்கு கஸ்டமராக தான் வந்திருக்கேன், ஸோ உங்ககிட்ட உள்ள மெயில் மாடல்லாம் எனக்கு காமிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போய் நிறைய மாடல்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு இருக்கா. மேனேஜரும் உங்களுக்கு இவங்களை பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அடுத்த பேட்சை இறக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் ஒரு மேனை பார்த்துட்டு, நீ இதுக்கு முன்னாடி யாருக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, அவன் இல்லைன்னு சொன்னதும், அப்போ நீ இன்னைக்கு எனக்கு தான் அப்படின்னு அவனை ஃபிக்ஸ் பண்ணுறா. இந்த டைமுக்கு மிஸ்டர் லின்னு ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிட்டாங்கிறதுக்காக கிளப்புக்கு வந்திருக்கான். ஆனால் அந்த பொண்ணுங்கிட்ட யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட்லாம் இந்த மாதிரி பிளேஸ்க்கு எனக்கு கூப்பிடாத அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, அவனும் ஏன்டா ஓவராக பண்ணுற, ஏன் உன்னோட ஒய்ஃப் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான்னு பயப்படுறியா, ஆல்ரெடி நடந்த பிரச்சனையை நீ இன்னும் சரி பண்ணல போலையே, ஏன்டா பொண்ணுங்களே கொஞ்சம் ஐஸ் வச்சு சமாதானப்படுத்த வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் இதுக்கு அவகிட்ட
அவகிட்ட போய் பேசினா அவளே என்கிட்ட பேச வருவா அப்படின்னு அவனும் சீனை போட்டு வெளியே வரான். அங்க பார்த்தா ஹீரோயின் இன்னொரு மேன் கூட போய்கிட்டு இருக்கா. இங்க சென்னும் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கை முடிச்ச பிறகு அசிஸ்டன்ட் லூ கிட்ட வந்து பேசுறான். என்ன ஹீரோயின் கால் பண்ணாளா அப்படின்னு கேட்க, அவங்க உங்களை வர வேண்டாம்னு சொன்னாங்க, இன்னொரு மேனை அவங்களே பிக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோவும் இப்போ அவசரமா அந்த கிளப்புக்கு போறான். மிஸ்டர் லின் இன்னொரு மேனை கூட ஹீரோயினை பார்த்ததும் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு அவகிட்ட கோவப்பட, ஏன் மிஸ்டர் லின் என்ன இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அங்கிருந்து அந்த மாடலும் ஓடி வர, என்ன மிஸ்டர் லின் என்னோட கால் நீங்க அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்க. இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் இப்போ அந்த மாடலை விரட்டி விட்டுட்டு, எனக்கும் அவளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நான் அவளை ஒரு டைம் கூட டச் பண்ணதில்லை அப்படின்லாம் சொல்றான். இதை நீ ரொம்ப லேட்டாக வந்து சொல்கிற, நம்ம தான் இப்போ பிரிஞ்சாச்சுல, உன்னோட இஷ்டத்துக்கு நீ இரு, என்னோட இஷ்டத்துக்கு நான் இருக்கேன், அப்படியே இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் கூட போக போகிறான். இங்கே ஹீரோ நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கோவமாயிட்டு அந்த மேனேஜரை தூக்கிட்டு போயிட்டு, ஹீரோயினுக்கு அந்த மேல் மாடலை செட் பண்ணது நீயா அப்படின்னு கேட்க, நான் இங்கே கஸ்டமருக்காக தானே பிஸ்னஸை வச்சுருக்கேன், ஸோ வந்து கேட்டால் நான் இல்லைன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு டைம் அவளோட அஃபேரில் நீ தலையிட்ட அப்புறம் இந்த பிஸ்னஸே நீ பண்ண முடியாது அப்படின்னு அவனுக்கு அடி விழுந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் மிஸ்டர் லின் ஒரு மேல் மாடலை கூட்டு வந்திருப்பால, அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஒய்ஃபை டச் பண்ணுவேன்னு, நான் தான் அவனை பிக் பண்ணது, எதுனாலும் என்கிட்ட பேசு, அவனை இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு அவனுக்கு மணியை கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்புகிறான். என்ன நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வருவியா அப்படின்னு அவன் கோவத்தில் இருக்கான். ஆமாம், ஏன் நீங்கள் மட்டும் தான் ஃபன் பண்ணணுமா, நாங்களாம் ஃபன் பண்ணக்கூடாதா, காசு இருந்தால் யார் வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்ப போகிறா. அப்போ சென்னு அங்கே வர, நீயும் இங்கே தான் இருக்கியா, அப்போ நம்ம 4 பேரும் ப்ளே பண்ணலாமா, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட லேண்ட் அப்படின்ட்டு ஹீரோயின் ஒரு லேண்டை வாங்குறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. நீ இதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டல, நீ இந்த கேமில் வின் பண்ண அது உனக்கு தான் அப்படின்னு அவளையும் கம்பல் பண்ணி கேம் கேள்த்துட்டு போகிறான். அங்கே போனால் ஹீரோயின் ரொம்பவே சீரியஸாக கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. அதில் மிஸ்டர் லின்னும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேரும் எதுக்கு எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டீங்க, நீங்கள் தானே ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு அவனும் கடுப்பாயிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயோட கையை பார்த்தா அவள் கையில் ரிங் இல்லை. உன்னோட வெட்டிங் ரிங்கை நீ எவ்வளோ பொக்கிஷமாக வச்சுருந்த, அதே கழட்டிட்டேன்னா அப்போ 2 பேரும் உண்மையாகவே செப்பரேட் ஆகிட்டீங்களா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஷாக்காகி கேட்குறான். அப்போ ஹீரோயின் டைவர்ட் ஆகாமல் அவளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக கேமில் தான் இருக்குது. லாஸ்ட்டில் வின் பண்ணுறது அவள் தான். போகிறதுக்கு முன்னாடி உங்களோட லேண்ட் எனக்கு தேவையில்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டிவோர்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் என்னோட மேட்டரில் இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி பல்ப்பு கொடுத்துட்டு போயிடுறா. ஃப்ரெண்டும் மிஸ்டர் லின்னை பார்க்க, ஆமாடா நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கு இப்போ என்ன, என்னோட ஒய்ஃப் எப்போவுமே எனக்கு தான் சொந்தம், நான் இப்போ அவளை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் வெளியே வரும்போது மிஸ்டர் லின் காரோட போய் நிற்கிறான். நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல, ஃப்ரீயாக டிரைவர் வரும்போது நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு பேக் சீட்டில் போய் உட்கார்றா. உண்மையாகவே நான் டிரைவர் ஆக்கிட்டேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் உனக்கு டிரைவ் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு, நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அவனும் காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறான். நீ எப்போ ரெடின்னு சொல்ல, அந்த லேண்ட் நான் உனக்கே மாற்றி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, உங்களுக்கு எனக்கு தரதுக்கு அந்தளவுக்கு விருப்பம் தான், மார்க்கெட் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள், என்னோட டீமை சொல்லி உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன், ஏன்னா மற்றவங்க இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை க்ளீன் பிரேக்கப் பண்ணலான்னு நினைக்கியா அப்படின்னு மிஸ்டர் லின் கோவப்படுறான். ஆமாம், அதுதான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ இந்தளவுக்கு மார்க்கெட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன்னா நான் அந்த லேண்டை ஏலம் விடும்போது நீயும் மற்ற கம்பெனிஸ் கூட சேர்ந்து ஏலம் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இங்கே நைட்டு ஹீரோனோட பிளேஸ்க்கு சென் வரான். அவனை டச் பண்ணதுமே அவனுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குன்னு தெரியுது. உனக்கு ஃபீவர் இருக்கும்போது எதுக்கு வந்த அப்படின்ட்டு கேட்க, அவனும் நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு நீ என்னொரு மேலே தேடி போயிட்ட, அப்போ நான் வரலன்னா நீ என்னை வேண்டான்னு சொல்லிடுவல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போகிறான். நான் ஒன்றும் அனிமல் கிடையாது உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ வேலை வாங்குறதுக்கு, நீ டேரெக்டாக என்ன வீச்செட்டில் ஆட் பண்ணிடு, உன்னோட பர்சனல் மேட்டர் எதுக்காவது உனக்கு லீவ் தேவைன்னா அதை டேரெக்டாக என்கிட்ட ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் லூ எரிக்கை பற்றி கொஞ்சம் மேட்டர் சொல்லியிருந்திருப்பான். அவனோட பேக்ரவுண்டை பற்றி என்னென்னா, எரிக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான், அவனோட மெடிக்கல் பில்லுக்காக தான் எரிக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இப்போ ஹீரோயின் அந்த மேட்டர் சொல்லி, உன்னோட பிரதருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அப்போ அவனோட மெடிக்கல் பில்லுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணுறியா, ஆனால் நீ போட்டிருக்க வாட்சோட மதிப்பு இந்த வில்லாவை விட அதிகம் அப்படின்ட்டு கேட்க, அவனும் இந்த ஃப்ரெண்டு வாங்கி தந்தது அப்படின்னு சொல்கிறான். நான் பேச வந்த மேட்ரு என்னென்னா, உன்னோட பிரதரோட மெடிக்கல் பில்லை நானே பே பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீ என் கூட லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போடணும். அப்போ அவனும் இந்த லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ங்கிறதுனால எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் வேறு எந்த மேன் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்க, இதுவும் ரீசனபிள் தான், சரி ஓகே அப்படின்னு ஹீரோயின் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்புறம் ஹீரோயின் போக சொன்னாலும் அவன் போகாமல் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அதில் நெக்லஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறா. அதை பார்த்துட்டு அவனும், நீ இன்னும் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கியா, இப்போ நான் அவன் பக்கத்தில் வந்துட்டேன், என்னையும் உன்னை சஃபராக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஸ்டோரியோட ஹீரோ மூச்சன்.
இவனுக்கு ஆல்ரெடி ஃபீவர் இருந்திருக்கும்ல, அது இப்போ ரொம்பவே அதிகமாயிருச்சு. இருந்தாலும் ஒர்க்குக்கு போயிருக்கான். அசிஸ்டண்ட்டும் பாஸ்கிட்ட நீங்கள் ஒரு ட்ரிப்ஸ் போட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒர்க்கோட பிஸியில் என்னால் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் நேம் சொன்னதுமே ஹீரோவும் இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புறான். அவன் அப்படி என்ன சொல்லியிருப்பான்னா, உங்களுக்கு இப்படி ஃபீவர் இருந்தால் அது ரூயனுக்கும் பரவ சான்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால தான் இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இந்த பக்கம் தாத்தா வந்துட்டாங்கன்னு ஹீரோயின் எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு தாத்தா பக்கம் போயிட்டு இருக்கா. அப்போ மிஸ்டர் லின் வழியை மறைச்சு நின்றுட்டு, நீ ஆசைப்பட்ட லேண்டை நான் உனக்கே தர வந்திருக்கேன். அப்புறம் உனக்கு நம்மளோட வீடு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அந்த வீடையும் உனக்கே தரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் ஆசைப்பட்டது உங்கள் ப்ராப்பர்ட்டி மேலே கிடையாது, நான் அந்த ஹவுஸை நம்மளோட ஹோமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ ரேராக தான் அந்த வீட்டுக்கே வருவேன். அப்படியே வந்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். இப்போ கூட பாரு, டிவோர்ஸ்க்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததை விட டிவோர்ஸ்க்கு அப்புறம் உன்னை பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது. எனிவேஸ் எனக்கு நீ அந்த ஹோம் தேவையில்லைன்னு ஹீரோயின் போகிறேன். ஹீரோ ட்ரிப்ஸ் போட்டதுல நிறைய டைம் வேஸ்ட் ஆகிட்டுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட் இது எல்லாமே ரூயனுக்காக தானே அப்படின்னு அவனை காம் டவுன் பண்ணிட்டு, அப்புறம் மிஸ்டர் லீன் ஹீரோயினுக்கு லேண்டை கொடுக்குறேன்னு அவங்கள போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, எப்படியும் மிஸ்டர் லீன் இது அவனோட கெயின்காக தான் பண்ணுவான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதை ஹீரோயின் ஆசைப்பட்டால அது நான் அவளுக்காக கொடுக்கணும். அதனால நீ இந்த லேண்டை வாங்கி ஹீரோயின்ட்ட மார்க்கெட் வேல்யூவோட கம்மியாக வித்துரு. இதை எப்படி பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்லித்தர வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு கேட்க, புரிஞ்சுது பாஸ் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இந்த டைம் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து நர்ஸ்கிட்ட என்ன மேட்டர்னு கேட்டால், அவளோட தாத்தா ஃபாரின்லேருந்து வரதா இருந்திருக்கோம்ல, ஃப்ளைட்டில் வரும்போதே அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. அதனால டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோவும் அவங்களுக்கு பெஸ்ட் வார்டு அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். அப்புறம் மெடிக்கல் பில் எல்லாத்தையும் நீ தான் பே பண்ணும், இதை யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ நீங்கள் தாத்தாவை பார்க்க போகிற, தாத்தாவும் என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்ட்டு கேட்க, அவளும் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்குள்ளே அவளோட கசின் பிஸியாக இருக்கானா இல்லை உன் கூட வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையா, லாஸ்ட் டைம் கூட ஒரு பார்ட்டிக்கு மாடல் கூட போனான்னு கேள்விப்பட்டனே, உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பேடாக இருக்கும் போல அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. பக்கத்தில் உள்ள ஆன்ட்டியும், உனக்கும் மிஸ்டர் லின்னுக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னா அது நம்ம ஃபேமிலி பிஸ்னஸே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாத்தாவும் ஹீரோயின்ட்டு என்னோட ஹெல்த் கண்டிஷன் வர முன்ன விட பேடாக போயிட்டு இருக்கு. ஸோ நீ என்கிட்ட உண்மையை சொல்லிடு, உனக்கும் மிஸ்டர் லின்னுக்கு ஒத்து வரலையா, நீ வெட்டிங் ரிங்கு கூட கத்திட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்டர் லின் அங்கே வந்து நான் அவளுக்கு புது ரிங் வாங்குறதுக்காக தான் அதை கலத்தணும் அப்படின்ட்டு இப்போ ஒரு ரிங்கை வியர் பண்ணி விடுறான். அப்புறம் கசின்கிட்ட, உனக்கு என்னை பற்றி நிறைய நியூஸ் தெரிஞ்சிருக்கு, நான் அங்கே பார்ட்டிக்கு மாடலை கூப்பிட்டு போனேன், ஏன்னா அவன் என் கம்பெனியோட மாடல், என் ஒய்ஃப்க்கு அது பிடிக்கலன்னா நான் நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தாக்கும் அதை கேட்டு சந்தோஷம், ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க, சீக்கிரமே எனக்கு கொள்ளு பேர குழந்தைய பெற்று தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தாத்தா நீங்கள் சொல்லிட்டீங்களே அதுவும் சீக்கிரமே நடக்கும், இன்னும் 3 வருஷத்துல நீங்கள் 2 குழந்தைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல தாத்தாவும் சந்தோஷமா இருக்காங்க. இங்கே கசின் கிட்ட, நான் தான் நீ ஒர்க் பண்ணுற ட்ராமாவுக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த ட்ராமாவில் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இனி என் ஒய்ஃபை அப்செட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து ஹீரோயின் கிட்டையும், நீ அந்த ரிங்கை கழட்டிட்டல, அதனால எக்ஸாக்டா அதே மாதிரி ரிங்கை உனக்காக ஆர்டர் பண்ண, சரி இனி நமக்குள்ள எல்லாம் ஓகே தானே அப்படின்ட்டு கேட்க, ஹீரோயின் இப்போ ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு, எனக்காக தாத்தா முன்னாடி ஆக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் இனி இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதில் மிஸ்டர் லின்னும் கோவப்படுறான், நீ என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு நீ இந்த எக்ஸ்ட்ரீம்லாம் போக வேண்டாம், கொஞ்சம் என்கிட்ட சாஃப்டாக டீல் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நான் யாரையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணல, நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். நீ போய் சொல்கிற, இப்போ தானே தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன் 1 இயரில் குழந்தை பெற்று தரேன்னு அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் குழந்தை பெற்று தரேன்னு சொன்னேன், அது உன் கூடன்னு சொல்லலை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ என்ன உனக்கு வேற மேன் கூட அஃபேர் இருக்கா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவனும் இப்போ அந்த மேட்டரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறான். வெளியே இருந்த ஹீரோயின் ஸ்னோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் சில்பாகி உள்ள போகும்போது சென் வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். அங்கே உள்ள நிறைய பேருக்கு சென்னை அடையாளம் தெரிஞ்சிருக்கு, இவன் ஃபினான்ஷியல் மேகசீனில் வந்திருக்கான் தானே அப்படின்ட்டு அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்க. இப்போ அவனும் ஹீரோயினை காரில் ஏற சொல்கிறான். அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே அவன் பிஸ்னஸ் காலில் தான் இருக்கான். ஹீரோயின் அவன் வாட்சையே பார்த்துட்டு இருக்கான். இதே வாட்ச் தானே அந்த மெயில் மாடலும் போட்டு வருவான். ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க சான்ஸ் இல்லை, இம்பாசிபிள், நான் தான் தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அப்போ ஹீரோவும், என்ன உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்னையே பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்ததுலேருந்தே பிஸ்னஸ் காலிலே இருந்தீங்க, உங்களோட பிஸி ஷெடியூல்லையும் என்ன ட்ராப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட வீடு வந்தது இறங்க போகிறான். பார்த்தா அவளும் இறங்கி நிற்கிறான். என்னன்னு கேட்டால், உனக்கு இது மேபி தெரியாமல் இருக்கலாம், நான் உன்னோட வீட்டு ஆப்போசிட்டில் தான் இருக்கேன், ஈவன் உன்னோட டிவோர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே நான் இங்கே தான் இருக்கேன், நம்ம 2 பேருமே ரொம்ப நாளாக நேபர்ஸாக தான் இருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த டைம் மிஸ்டர் லின் ஹீரோக்கு கால் பண்ணி அவனை கூப்பிட்டு வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் வேற ஒரு மேனை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவும் ஜாப்புக்கு லேட் ஆகுறதுனால லீவ் லெட்டர் மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை ஃப்ரெண்டும் பார்த்துட்றான். என்னடா நீ லீவ் கேட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க,
ஆமா நீ தானே பாஸ், உன்கிட்ட தான் எல்லாரும் லீவ் கேட்பாங்க, நீ ஏன் லீவ் லெட்டர் டைப் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி லின்னும் கேட்குறான். ஹீரோவும் டெடிக்கேட்டடா ஒரு லீவ் லெட்டர் எழுதி ஹீரோயினுக்கு அனுப்பி விடுறான். அவளை அதை பார்த்துட்டு இது ஏன் இவ்வளோ ஃபார்மலா இருக்கு, ஜஸ்ட் ரீசனை மட்டும் சொன்னா போதாதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. மிஸ்டர் லின் ஹீரோயின் இன்னொரு மேன் கூட இருக்கா, அவளுக்கு என்ன விட பெட்டரா யார் கிடைச்சா அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருப்பான்ல. அவனோட ஃப்ரெண்டும் அப்படிலாம் இருக்காது, நீ சின்ன வயசுல அவளை காப்பாத்தின பிறகு அவ ஒன்னதான் அவளோட மனசுல வச்சிருந்தா, ஸோ இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்போ ஹீரோவும் நல்லா யோசித்து பாரு, நீயே அவளை காப்பாத்தின, அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஒத்து வரல, அதனால சீக்கிரமே பிரிஞ்சிட்டீங்க, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அடுத்து ஹீரோயினை மீட் பண்ண போறான். ஹீரோயினுக்கு ஆல்ரெடி காலில் அடிபட்டுருக்கும்ல, அதான் அவன்கிட்ட சொன்னது, அவனும் நான் மெடிசன் அப்ளை பண்ணி விடுறேன்னு சொல்லி காலில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போ நீ என்ன ட்ரிங்க் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் சோசியலைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்ல, உன்னோட கம்பெனி என்ன இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, வேலையும் பார்க்கணும், இப்படி ட்ரிங்க் பண்ணவும் செய்யணுமா, ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்கல்ல, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா இந்த வேலையை விட்டுருங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்போ அவனும் நான் வேலையை விட்டுட்டேன்னா நீங்க என்ன பார்த்துப்பீங்களா, லைஃப் டைம் என்ன பார்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஓகே என்னால் உன்னை பார்த்துக்க முடியும், ஆனால் நான் உனக்கு தர அமௌண்ட்டை இந்த மாதிரி லக்ஸுரி பிராண்ட் வாங்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அப்படின்னா நான் உன்னை பார்த்துக்க ரெடி தாங்கிற மாதிரி சொல்கிறேன். இது டெம்டிங்கான ஆஃபர் தான், எனக்கு ஓகே அப்படின்னு அவளை கிஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் இப்போ ரெடி ஆகிட்டு வரா. அவளோட டிரைவர் லாங் லீவ் எடுத்துகிட்டு போனதுனால அவளும் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோட டிரைவர் அவளை கூப்பிட்டு அவளும் கார்லேருந்து ஏறிக்கிறான். அப்போ தான் சென்னங்க இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நீங்கள் நார்மலாக இந்த டைம் தான் ஆஃபீஸ் போவீங்களா அப்படின்னு கேட்குறா. அவனும் ஆமான்னு சொல்கிறான். அதுக்குள்ளே டிரைவர் எங்கள் பாஸ்லாம் 7 மணிக்கே போயிடுவாங்க, இன்னைக்கு தான் லேட்டுங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்றான். இங்கே ஹீரோட வாட்சை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அப்போ ஹீரோவும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கொடுத்து, இதை டிரைவர் எனக்காக வாங்கிட்டு வந்தான், நான் இந்த டைமுக்கு சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்றியா அப்படின்ட்டு கொடுக்க, அவளும் இந்த பிளேஸில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், பட் ஒர்த்தான ஒன்று அப்படின்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் அவங்களோட ஸ்கூல் டேஸ் பற்றி பேசுகிறான். நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் ஞாபகம் இருக்கா, அப்போ நீ தான் உன் கிளாஸ்லேயே டாப்பர், நானும் அதே ஸ்கூலில் தான் படித்தானு தெரியுமா அப்படின்னு கேட்க, உங்களை பற்றி எப்படி தெரியாமல் இருக்கும், நீங்கள் பேஸ்கெட் பால் விளையாடுறத பார்க்குறதுக்காக எத்தனை பொண்ணுங்க அங்கே வருவாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ வந்திருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு ஓன்லி ஸ்டடீஸ் தான், நீங்களும் உங்கள் கிளாஸில் டாப்பர் தானே, நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கும்போது நான் பார்த்துருக்கேன், அப்புறம் எங்கள் கிளாஸில் உங்களுக்கு எத்தனை பேர் லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் ஹீரோயின் கேட்க, சரி அந்த டைம் நான் இந்த பொண்ணை லைக் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அது யாருக்கு தான் தெரியாது, நம்ம ஸ்கூல்லேயே எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் நம்ம ஸ்கூல் பியூட்டியை தானே லைக் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருப்பான். ஸோ எல்லாருமே ஸ்கூல் பியூட்டியை அவன் பார்த்துட்டான்டா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அவன் பார்த்தது மிரர் பக்கத்தில் உள்ள இன்னொரு பொண்ணை. அங்கே நின்ன சின்ன பையன் இந்த ஹீரோ தான். ஹீரோயின் தாத்தாவை பக்கம் வந்திருக்கான். அப்போ லின் தாத்தாக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு அவனை கேட்டால், அவனும் உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு அவளை டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்காக தூக்கிட்டு போகிறான். ஹீரோயின் ஆஃபீஸ் வந்து அந்த வாட்சை பற்றி விசாரிக்கிறா. அந்த வாட்சோட நெக்ஸ்ட் ரிலீஸ் எப்போன்னு கேட்டால் 1 இயர்க்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த வாட்சை வாங்கணும்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வைக்கணுமா. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ அசிஸ்டன்ட் லூவை கூப்பிட்டு பேசுகிறா. இது என்ன வாட்சுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, அவனும் அதோட பிராண்ட் நேம் அதோட சீரீஸ் எல்லாமே சொல்கிறான். அது வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் வாட்ச், அந்த வாட்ச் எப்படி இறக்கிக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரில, மேபி அவன் டூப் வாங்கியிருப்பானா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அசிஸ்டன்ட் இந்த மேட்டர் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான். எனக்கு என்னமோ ஹீரோயினுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு தோணுது. ஹீரோயின் என்கிட்ட வாட்சை பற்றி கேட்டாங்க, அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கும் தெரியும், அவளுக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. எனக்கும் இதை மறைக்கணுங்கிற எந்த இன்டென்ஷனும் இல்லை, அவள் தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. சரி ஓகே, உன்னோட ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டு நெக்ஸ்ட் நைட்டு அதே மாதிரி ஹீரோ போகிறான். இந்த டைம் ஹீரோ லைட் ஆன் பண்ண போகிறான். அவளும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு தான் நைட் பிளைட்னஸ் இருக்குல்ல, லைட்டு போடாமல் நீ எப்படி என்ன பார்ப்ப அப்படின்னு ஹீரோனோட கையை விளக்க, அவள் பார்க்கும்போது ஹீரோ தானே இருப்பான். அவளுக்கு ஆல்ரெடி சந்தேகமாக இருந்தது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஹீரோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன காசு தேவை இருக்கு அப்படின்னு கேட்க, அவனும் காசு அதிகமாக கிடைக்காது, யாருக்கு தான் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அசிஸ்டன்ட் லூ உங்களோட ஆள் தான் என்ன பெர்வெட் அப்படின்னு ஹீரோ திட்டிகிட்டு இருக்கா. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு ரீசன் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டால், எனக்கு அதை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை, இப்போவே நமக்குள்ளே இருந்த அக்ரிமெண்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, இனி நீ என்னோட வீட்டுக்கு வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, நான் உங்ககிட்ட ஸ்டேட்டஸ் கேட்கல, உன்னோட மணி கூட எனக்கு தேவையில்லை, உனக்கு குழந்தை வேணும் தானே சொன்னேன், அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என்னோட ப்ரொஃபைல் உன்னோட ரெக்யூர்மெண்ட் கேட்டாப்புல தானே இருந்தது, ஸோ நம்ம அக்ரிமெண்ட் படி மட்டும் இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் ரொம்ப நேரமாக கெஞ்சிட்டு இருப்பான். லாஸ்ட்டில் ஹீரோயின் அவனை வெளியே தள்ளிட்டு,
நான் இன்னொரு டைம் உன் ஃபேஸை பார்க்கவே விரும்பலை அப்படின்ட்டு கதவை சாத்துறா. அடுத்த நாள் வெளியே வரும்போது ஹீரோ அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் தாத்தா ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்கள பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே மிஸ்டர் லின்னு வந்திருக்கான். அவன் தாத்தாக்காக நிறைய மெடிசின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கான். இப்போ தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைல்ல, அதனால நம்ம டிவோர்ஸை பற்றி தெரிஞ்சால் அவங்களோட கண்டிஷன் கொஞ்சம் ஒஸ்டாக சான்ஸ் இருக்குது, அதனால தெரியக்கூடாதுல்ல, அதனால அவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் லின் சொல்லிக்கிட்டு இருக்கான். நமக்கே ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இனி நீ உன்னோட லைஃப்பை பார்த்தா போதும், என்னோட ஃபேமிலியெல்லாம் நீ கேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். அவனும் லாஸ்ட்டில் கோவமா இன்னொரு டைம் நீ மேல் மாடலில் தேடுறேன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் உண்மையாகவே நமக்குள்ள பிரேக்கப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் கசின் கேட்டுடுறா. இங்கே ஹீரோயின் தாத்தா கிட்ட வந்து பேச வர்றதுக்கு முன்னாடி அவள் தாத்தா கிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லிட்டா. ஸோ தாத்தாவும் நான் கேள்விப்படுத்து உண்மையா, நீயும் லின்னும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க அவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. எதுக்காக இந்த டிவோர்ஸ், அவனுக்கு வேற பொண்ணுக்கு அஃபேர் இருக்கா, என்னன்னாலும் தாத்தா கிட்ட சொல்லு, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆன்ட்டி நீ என்ன உன் இஷ்டத்துக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு வர, அப்போ நம்மளோட பிஸ்னஸ் என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு பக்கத்தில் இவங்க சொல்ல, கசின் இன்னொரு பக்கம் நான் நடிக்க போகிற ட்ராமாலாம் அவங்க ஒரு இன்வெஸ்டர், நீ இந்த டைம் அவங்க கூட பிரேக்கப் பண்ணனா என்னோட கரியர் என்ன ஆகுறது, என்னை பற்றி திங்க் பண்ணியா அப்படின்னு அவளும் கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கா. லாஸ்ட்டில் ஹீரோயின் தாத்தா கிட்ட பொறுமையா, தாத்தா எங்களோட டிவோர்ஸ் நடந்துச்சு, எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகலை, பட் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்ல தாத்தாவும் யார் அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கசின் ஆல்ரெடி அந்த மெயில் மாடல்லையும் பேசியிருந்திருப்பான்ல, அதை இப்போ கேட்டு வந்து தாத்தா அது பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, இவ ஒரு மேன் கூட அஃபேரில் இருக்கா, அந்த மாதிரி மேன்லாம் நம்ம வீட்டுக்கு மருமகனா எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போங்க ஹீரோ வந்துட்டு சாரி நான் லேட்டாக வந்துட்டேன், நான் தான் ரூயனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்கிறான். மிஸ்டர் மூ தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, இதை நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, லின் ஃபேமிலிக்கு மூ ஃபேமிலி ஒன்றும் குறைஞ்சது கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் தான் பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சதுமே ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் ஃபேமிலி டின்னர்லேயும் ஹீரோ கலந்துக்கிறான். எல்லாரும் ஒயின் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. அவனும் ஏன் என்னையை பார்த்துட்டு இருக்கேன், நல்லா சாப்பிடு, அப்போ தானே தாத்தாக்கு சீக்கிரமே கொள்ளு பேர் குழந்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி வச்சு டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கசினும் ஹீரோ கிட்ட உங்களோட என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியில் எனக்கு சான்ஸ் கிடைக்குமா, நம்ம சிட்டிலேயே அது ரொம்ப பெரிய கம்பெனி, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ரூயனோட கசின், உனக்கு இல்லாத சான்ஸா, நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணுற அப்படின்ட்டு கேட்க, நான் எதுக்காக பண்ணுறேன்னு உனக்கு என்னமா தெரில அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். சரி ஓகே, இன்னைக்கு நடந்ததுன்னா சீக்ரெட்டாக பார்த்துக்கிறேன், அதே மாதிரி நீயும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம முந்தி இருந்த மாதிரியே அக்ரிமெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோவும் அக்ரிமெண்ட் ரிலேஷன்ஷிப்னா அதான் முந்தி இருந்த மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவனை கிஸ் பண்ண போகிறான். நான் இன்னும் ஷவர் எடுக்கல அப்படின்னு சொல்ல, நானும் தான் எடுக்கல அப்படின்னு இப்போ அவளை தூக்கிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிக்கும் போது ஹீரோயினுக்கு அதே பேட் ட்ரீம் வருது. அதில் பார்த்து நெக்லஸ் ஃபோட்டோஸை பார்த்து மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ பக்கத்தில் வந்து காம் டவுன் பண்ணுறான். அவளும் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, ஜஸ்ட் ஒரு கெட்ட கனவு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி நீ என்ன இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நீ தூங்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, நான் அதான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னால் மிந்தித்த பண்ண முடியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் இப்போ ஒன்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். காலையிலே ரொமான்ஸ் தேவையில்ல, ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு ஹீரோயின் வேலையை பார்க்க போகிறான். இந்த சைடு லின் டிவோர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் டீசென்ட் மேனாக மாறிட்டு இருப்பான்ல, ஸோ அந்த மாடலோட கான்டாக்டையும் கட் பண்ணிடுவான். அப்புறம் கம்பெனி கூட அந்த மாடல் கூட கான்ட்ராக்ட் இருந்திருக்கும்ல, அதையும் டெர்மினேட் பண்ணியிருப்பான். ஆல்ரெடி அவளை பற்றி ரூமர்ஸ்லாம் வந்திருக்கும்ல, ஸோ யாருமே அவளுக்கு வெளியே கம்பெனியில் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மறுபடியும் மிஸ்டர் லின்ட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். பட் அவன் முடியவே முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ இவளும் காண்டாகிட்டு, நான் இது சும்மா விட மாட்டேன், யார்கிட்டையாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, அதனால ஃபேக்காக ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறா. அந்த நியூஸ் இப்போ ஹீரோயினும் பார்க்குறான். அது என்னன்னா, ஹீரோயினோட மேரேஜ் லைஃப் எண்ட் ஆக போகுது, இந்த மாடல் தான் மிஸ்டர் லின்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ உள்ள சோசியல் மீடியாவில் தான் காசு கொடுத்து எல்லாரையும் கமெண்ட் பண்ண வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த மாடலுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. மாடல் எவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்க தான் மிஸ்டர் லின்னுக்கு கரெக்டான மேட்ச் அப்படின்லாம் நிறைய கமெண்ட் வருது. அப்புறம் ஹீரோயினை அட்டாக் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதில் ஹீரோயினும் பொங்கி எழுந்து நானும் இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு அவசர அவசரமாக, ரூயனை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா, அவள் ரொம்பவே ப்ரிட்டியாக இருப்பா, அப்புறம் ஒரு லேடி சிஇஓவா அவள் தன்னோட ஒர்க்கை சூப்பராக பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவளை பற்றியே பெருமையாக புகழ்ந்து தள்ளியிருப்பா. அப்புறம் தான் தெரியும் அவளோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து தான் அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணியிருக்கான்னு. ஸோ உடனே டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் அதை ஷேர் வேறு பண்ணி விட்டுருப்பாங்க. அதை பார்த்தும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துருக்கும். இதை விட பேடாக என்ன நடக்க முடியும் அப்படின்னு ஹீரோயினும் சோகமாக நிற்பா. இந்த பக்கம் லின்னுக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சிருக்கும்.
பட் ஹீரோயினே என்கிட்ட வந்து ஹெல்ப் கிட்ட தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சீனை போட்டு நிற்பான். அதுக்குள்ளே ஹீரோ இறங்கி வேலையை பார்த்துருவான். ஹீரோயினோட கமெண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி அவனும் நிறைய அவளை பற்றி குட் வேர்ட்ஸ்லாம் போட்டு விட்டுருவான். அவனுக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோயிங் இருப்பாங்கல்ல, அவங்களும் இப்போ ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இதனால ஹீரோயினை அட்டாக் பண்ணணும்னு நினச்ச மாடலுக்கு பெரிய பல்ப்பு. மிஸ்டர் மூ இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீ ஒன்றும் என்னை விட அழகுலாம் கிடையாது, அப்படி இருக்கும்போது மிஸ்டர் லின்னும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ மிஸ்டர் மூ வேற உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நான் உனக்கு ஆன்சர் பண்ண முடியாது, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அவளை அங்கேருந்து கிளம்புறான். அடுத்து ஹீரோயின் இப்போ கோவமாக ஹீரோ கால் பண்ணி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னால் நீ இப்போ சோசியல் மீடியாலே போட்டு விட்றியா அப்படின்னு அவனை திட்ட, அவனும் நான் இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். உங்களுக்கு தான் தெரியும்ல ரூயோனோட டெம்பர் எப்படின்னு, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் லூவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினோட ஆஃபீஸ்லேயே ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம பாஸை ஹீரோ தான் ட்ராப் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இது மட்டும் மேரேஜில் முடிஞ்சால் நம்ம கம்பெனிக்கு பெரிய க்ரோத் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அசிஸ்டன்ட் லூ கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. அவனும் இங்கே பார்க்கிங் ஏரியாவில் யாரும் இல்லை, கிளியர் அவுட் பண்ணிட்டோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோயினும் நம்பி போனால் அங்கே காரில் ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ டபுள் வேலை பார்க்குறியா, உனக்கு கஷ்டமா இல்லையா, அவன் என்னை விட உனக்கு அதிகமாக சேலரி தரானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவன் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை, நம்ம சேஃபாக போகணும்ல அப்படின்னு அவனோட வண்டியில் ஏற்றி இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினோட கோவம் இன்னுமே அதிகமாகுது. நான் இங்கே வரேன்னு எப்போ சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் கோவமாக கிளம்புறா. இதான் இப்போதைக்கு சேஃபான பிளேஸ் அப்படின்னு ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போயிட்டு ஹீரோயின் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்கு வந்திருக்க, இப்போ மட்டும் நீ போன அப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் நீயும் நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அப்புறம் நீ எனக்கு கழட்டி விட்டுட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் ஒரு ஷர்ட்டோட வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா, அவளோட காஸ்டியூம் எல்லாம் காணும்னு தேடிட்டு இருக்கா. ஹீரோ கிட்டே என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு நீ 2 கண்டிஷனுக்கு ஓகே சொல்லணும், அப்போ தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். என்ன கண்டிஷன் கேட்டால், ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், 2வது நீ இன்னையிலேருந்து என்னோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவளும் கண்டிஷனுக்குலாம் ஓகே சொல்லிட்டு வெளியே வர ரிப்போர்ட்டர்ஸை மீட் பண்ண தான் அவங்களும் மிஸ்டர் மூக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நாங்கள் 2 கம்பெனியும் கோஆப்ரேஷனில் இருக்கோம், நெக்ஸ்ட் மந்தில் எங்களோட ஜுவல்லரி டிசைன் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இதெல்லாம் மார்க்கெட்டிங்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்புறம் மிஸ்டர் லின் கூட உங்களுக்கு டிவோர்ஸ் நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்க அவளும் ஆமான்னு ஒத்துக்கிறா. அப்போ இந்த டிவோர்ஸுக்கு காரணம் மிஸ்டர் லின்னோட அஃபேரா அப்படின்னு கேட்கும்போது, நானும் மிஸ்டர் லின்னும் ஒன்றா இருந்தோம், எங்களுக்கு ஒத்து போகல, அதனால தான் பிரிஞ்சிட்டோம், இனி மிஸ்டர் லின்னோட ஃபியூச்சருக்காக நான் விஷஸ் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதை பார்த்துட்டு மிஸ்டர் லின்னும் கோமா அவள் எப்படி மீடியா முன்னாடி டிவோர்ஸ் சொன்னா அப்படின்னு கோமா அவகிட்ட போயிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டால், நம்ம ஆல்ரெடி என்ன பேசியிருந்தோம், டிவோர்ஸ் மேட்டரை டெம்பரரியாக தான் மறைக்கிறதா சொல்லியிருந்தேன், எனிவேஸ் நமக்கு டிவோர்ஸ் நடந்தது உண்மை தானே அதுதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ மிஸ்டர் லின் அவன் கொண்டு வந்த ரிங்கை வச்சு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதான் நான் ரீமேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே 2 மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும், நம்ம இப்போ போனால் கூட ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு புரியுதா இல்லையா, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இனி நம்ம ஒன்று சேர்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அவனும் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கான். லாஸ்ட்ல அவ கழுத்துல உள்ள மார்க்கை பார்த்ததும், நீ யார் கூட இருந்த, இதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு அவனும் கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம இங்கேருந்து பேச வேண்டாம், வெளியே போகலாம் அப்படின்ட்டு வெளியே ஒரு ஷாப்புக்கு போயிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. நம்மளோட மேரேஜ் எப்போவே எண்ட் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, நான் அதுதான் ஸ்டார்டிங்கில் தான் சொல்லிட்டு இருக்கேன், டிவோர்ஸ்க்கு அப்புறம் நமக்குள்ளே எதுவுமே கிடையாது, ஸோ நான் யார்கிட்ட இருந்தாலும் அதை பற்றி நீ கேர் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். அவனும் இப்போ ரொம்பவே இறங்கி வந்து, நம்ம 2 பேரும் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ பண்ண எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன், இனி நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, நானும் நீ ஹர்ட் ஆகுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம புதுசாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் நமக்குள்ள ரீமேரேஜ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல, அவனும் நீ மேரேஜ்க்கு முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி மேரேஜ்க்கு முன்னாடி இவங்க பாட்டி தான் இவனை இந்த மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீரோயின்ட்ட வந்து, உனக்கு இந்த மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா, உன்னோட மனசுக்குள்ளே நான் மட்டும் தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே, நீ என்ன ரொம்ப நேரமே யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ உன் ஹார்ட்டுக்குள்ளே வேற ஒருத்தர் இருக்கானா அப்படின்ட்டு கேட்க, அவளும் பயந்து போய் இல்லை நான் உங்களை தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி அப்போ ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்.
பாஸ்ட்டை பற்றி இப்போ எதுக்கு மென்ஷன் பண்ணுறீங்க, எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போக, இப்போ நீ போனால் நான் சொல்கிறேன் நமக்குள்ளே உண்மையாகவே பிரேக்கப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போவும் ஹீரோயின் போகிறா. ஸோ அது பிரேக்கப் தானே, ஆனால் அது அவனால் ஒத்துக்கவே முடியல. அப்புறம் ஹீரோயினுக்கு ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால ஹீரோயினும் ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் போகிறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு ஒரு பொண்ணு உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சொல்கிறான். அவனும் இப்போ ஹீரோயினை கிஸ் பண்ண இந்த சீனை அந்த மாடல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோ எதுக்காகனா மிஸ்டர் லின்னுக்கு அனுப்புறதுக்காக தான். அவனும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இப்போ நேராக ஹீரோ கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ எப்படி என்னோட ஒய்ஃபை எடுத்துக்கலாம்னு நினச்ச அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போட, உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவன் உன்னோட ஒய்ஃப் கிடையாது, அவளோட ஒரே மேன் நான் தான், நீ ஜஸ்ட் டெம்பரவரி தான், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நடந்தது கமர்ஷியல் மேரேஜ் அப்படின்லாம் சொல்ல, நான் இதை ஃபஸ்ட்டே திங்க் பண்ணியிருக்கணும், ஸ்கூல் டேஸ்லேருந்தே உனக்கு அவன் மேலே ஒரு கண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது ஃப்ளாஷ்பேக் காமிச்சா ஹீரோயின் லின்னுக்கிட்ட பேச வரும்போது லின் அவளை பெருசாகவே கேர் பண்ண மாட்டான். பட் சென் அவகிட்ட கொஞ்சம் ஜென்டலாக நடந்துப்பான். நீ என்னதான் நினச்சாலும் சரி, அவள் லாஸ்ட் வரைக்கும் லவ் பண்ண மாட்டா, உனக்கே தெரியும், சின்ன வயசுலேருந்து அவள் லவ் பண்ண ஒரே பர்சன் நான் தான் அப்படின்னு லின் சொல்ல, உனக்கே இது நல்லா தெரியும் அவள் லவ் பண்ணது யாருங்கிறது, இப்போ தான் அது கரெக்டான ட்ராக்கு வந்திருக்கு, ஸோ என்ன இதில் இன்டர்ஃபியர் பண்ணாதங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ப்ளீஸ் நீ என்கிட்ட இருந்து எது வேணால் எடுத்துக்கோ, என்னால் ஹீரோயினை மிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி லின் சொல்கிறான். சாரி எனக்கு அவள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் சைடில் நோன் ஆனதுனால இப்போ தாத்தா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு லின் இப்போ தாத்தாவை போய் மீட் பண்ண பேச போகிறான். அப்போ தாத்தாவும் ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, சின்ன வயசில் நீ ஹீரோயினோட உயிரை காப்பாற்றி எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்க, அப்புறம் அவன் மறந்த நிறைய விஷயத்த நீ இத்தனை வருஷமாகவும் அவகிட்ட சொல்லவும் இல்லை அப்படின்னு தாத்தா சொல்லிகிட்டு இருக்க ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் சின்ன வயசில் ஹீரோயின் இருக்கும்போது அவங்க அம்மா அவகிட்ட காசு கொடுத்து, நீ எனக்காக மெடிசின் வாங்கிட்டு வா, பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை வச்சு நெக்லஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் நெக்லஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் அம்மாக்காக மெடிசனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருப்பா. அது வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட். அவங்க அம்மா அந்த மாத்திரை எல்லாத்தையும் போட்டு சூசைட் அட்டன் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருந்திருப்பாங்க. ஹீரோயின் அவளோட புது நெக்லஸை பற்றி சந்தோஷப்பட்டு இருக்க டைமில் அவளோட அம்மா சூசைட் பண்ணியிருப்பாங்க. இது அவளுக்கு பெரிய கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். அந்த வயசில் அவளால் அதை ஹேண்டில் பண்ணவும் முடிஞ்சிருக்காது. ஸோ வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அவளுக்கு. அதில் ஹெல்ப் பண்ணதான் மிஸ்டர் லின் அப்படின்னு தாத்தா அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் தாத்தாவும், நீங்கள் 2 பேரும் நல்ல ஜோடி, நான் உங்ககிட்ட இருந்து பேர குழந்தையெல்லாம் எதிர்பார்த்தேன், பட் இப்போ உங்களுக்கு செட் ஆகாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, தாத்தா நான் மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் ஹீரோயின் மூவ் ஆன் ஆகிட்டா, என்னால் இதை பற்றி என்ன பேச முடியாதுங்கிற மாதிரி தாத்தா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கான். என்ன இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற அப்படின்னு கேட்டால், என்னோட ஸ்பான்சர் நான் இன்ஃபர்டைல்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதான் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ எதுக்காக வந்திருப்பானா, ஹீரோயினோட ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்காக. டாக்டர்கிட்ட அவரோட கேஸை பற்றி கேட்கும்போது, மெடிசன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ண ட்ரை பண்ணுறோம், பட் இதுக்கு சைடு எஃபெக்டும் இருக்கும், அவங்களுக்கு மெடிசனும் கவுன்சிலிங்கும் சேர்த்து கொடுத்தா தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், அப்புறம் பாஸ்டில் இருந்த எதுவுமே அவங்களுக்கு இடப்பட்ட டைமில் தெரியாமல் இருக்கிறது நல்லது, இல்லைனா அவங்களோட மென்டல் ஹெல்த் இன்னும் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் லின் ஹீரோயின் தன்னை மீட் பண்ண மாட்டேங்கிறாள், அதனால இப்போ டேரெக்டாக அவளோட கம்பெனிக்கே வரான். அதுவும் இன்வெஸ்டராக, நான் 1 பில்லியன் உன்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் வேண்டான்னு சொல்கிறா. பட் அவளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவனுக்கு ஃபேவராக இருக்காங்க. நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணுற அப்படின்ட்டு கேட்டால், எல்லாம் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் ஓவர் பண்ணுறதுக்காக தான், இந்த டைம் என்னோட கையப்பிடி, நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் நான் விட்டு கையை பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறா. இந்த சைட் இப்போ ஹீரோவை காமிச்சா ஹீரோவோட பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட பேச வந்திருக்காங்க. அவனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்சி இருக்கான், அதான் ஸ்கூல் பியூட்டின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல, அவள் தான் அவனோட ஃபியான்சியா. ஸோ இப்போ வந்து அம்மாவும் லாஸ்ட் 2 டேஸும் உன்னை பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் வருது, அதனால சீக்கிரமே அவளை மேரேஜ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ டேரெக்டாக இந்த கல்யாணம் நடக்காது, எங்களோட என்கேஜ்மெண்ட் நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஃபினான்ஷியலாக அவங்க கம்பெனிக்கு எதுவும் ஃபண்ட் தேவைன்னா அதை வேணா நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அம்மாவும் செம கோபத்தில் இருக்காங்க. அந்த ஃபியான்சியோட நேம் ஐரின். இப்போ அவளை அங்கிள் ஆண்டி நீங்கள் கோவப்படாதீங்க, அவன் யோசித்து தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணியிருப்பான், ஸோ நம்ம அவனை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி நல்ல பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருப்பா. இங்கே அடுத்து ஹீரோயினை பிக்கப் பண்ண போகிறான். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 10 மினிட்ஸில் வந்திருக்கணும் சரியா அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல, அவளும் இப்போ கிளம்புறா. அப்போ பார்த்தா அங்கே இடி இடிக்க அவளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அங்கே மிஸ்டர் லின்னும் வந்து, உனக்கு இடினா பயம்னு தெரியும், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு லிஃப்ட்டில் ஒன்றா ஏறுறாங்க. அப்போ நம்ம 2 பேரும் சாப்பிட்டு போகலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அவளும் இப்போ வெளியே வந்தால் ஹீரோ நிற்பான்ல, ஹீரோ கிட்ட போக, மிஸ்டர் மூக்கு என்னாச்சு, அவங்க ஒரு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறாங்களே, அடுத்தவனோட ஒய்ஃப் தான் கேட்குதா அப்படின்னு ஹீரோ திட்ட, ஹீரோவும் இப்போ லின் முன்னாடியே ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அப்புறம் லின்னும் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போய் அவனோட புலம்பல்ஸை சொல்லிக்கிட்டு இருப்பான். அது என்னன்னா, அசிஸ்டன்ட் லூ ஹீரோட ஆள் ஹீரோயின் பக்கத்துலேயே இருந்திருப்பான்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்ல, இது எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்கிறா. அடுத்து ஹீரோ அந்த மாடலுக்கு காசு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, அப்போ இவன் என்ன செடியூஸ் பண்ணதுக்கும் ஹீரோ தான் காசு கொடுத்து இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல,
நானும் இது கெஸ் பண்ணது தான், இது அவனோட ஸ்டைல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் எதுக்கு நீ அந்த மாதிரி ஒரு மேன் கூட இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அவன் கூட இல்லை, நான் அவனை சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஏன் நீ அந்த மாதிரி ஒரு மேனை மேரேஜ் பண்ணிக்கணும்? ஃப்யூச்சரில் அவன் உன்கிட்டே இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்குது அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு போகிறான். அந்த டைம் அவகிட்ட பேசுறதுக்காக ஐரின் வரா. அவளை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு தெரியுது, நீ தானே நம்ம ஸ்கூல் பியூட்டி அப்படின்னு கேட்க, என்னோட நேம் ஐரின், அதை விட ஷார்ட்டாக சொல்லணும்னா நான் தான் ஹீரோவோட ஃபியான்சியே அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவன் உன்னோட ஃபியான்சியாக இருந்தால் அப்புறம் எதுக்கு அவன் என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறான் அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு, அப்புறம் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வந்தது வேறு மேட்டர், நீயும் நானும் அவனோட ட்ராஃபிஸ் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, அவன் சின்ன வயசுலேருந்தே மிஸ்டர் லின்னோட பொருளுக்கு தான் ஆசைப்படுவான். சின்ன வயசுலேருந்தே அது அப்படி தான். ஃபஸ்ட்டு அவன் என்ன அப்ரோச் பண்ணதோ அதுக்கு தான். மிஸ்டர் லின்னுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் என்ன அப்ரோச் பண்ணான். அப்புறம் நீ மிஸ்டர் லின்னோட ஒய்ஃபுங்கிறதுனால தான் அவன் ஒன்னே அப்ரோச் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கும் உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்க, அவளும் சின்ன வயசில் மிஸ்டர் லின்னோட ஒரு லெட்டர் எடுத்து காமிக்கிறா. இதை ரீட் பண்ணி பார்த்தாலே உனக்கு தெரியும், மிஸ்டர் லின்னுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அவன் எனக்கு லவ் ப்ரப்போசல் அனுப்பினான். அது தெரிஞ்ச பிறகு தான் ஹீரோ என்ன அப்ரோச் பண்ணான். நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்த பிறகு மிஸ்டர் லின்னுக்கு மேரேஜ் ஆச்சு, இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால தான் மிஸ்டர் லின் கிட்ட இருந்து ஒன்று பிரிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினுக்கு இது ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. அவர் ரெஸ்ட் ரூம் போன கேப்பில் இங்கே கசினும் ஐரினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது 2 பேருமே சேர்ந்து போட்ட பிளான் தான். இப்போ ஹீரோயின் ரிட்டன் வந்து நம்ம மிஸ்டர் மூவே கூப்பிட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு தைரியம் இருந்தால் கால் பண்ண அப்படின்னு அவளும் சொல்கிறா. இங்கே ஹீரோயினோட டீயில் அவங்க ட்ரக் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்டதுமே அவன் மயங்கிடுறா. அடுத்து அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் அங்கே வரும்போது ஐரின் அங்கே நிற்பாளா. ஸோ ஹீரோயினுக்கு ட்ரக் பண்ணதுனால அவளுக்கு மறுபடியும் பேனிக் அட்டாக் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் அவளை யாரும் இரிட்டேட் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க, அவளுக்கு இன்னொரு அட்டாக் வந்தால் பாடி தாங்காது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐரினும் அந்த நர்ஸ்கிட்ட காசு கொடுத்து இந்த மேட்டரை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இல்லைன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் பயந்து பிரேக்கப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை அப்படியே க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறா. இங்கே ஹீரோயின் கண்ணு முடிச்சது ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா, நீ வெளியே போ வெளியே போ, நீ என்ன ரொம்ப சீட் பண்ணிட்ட, நீ ஏமாத்திட்ட அப்படின்லாம் சொல்லி அவனை வெளியே தள்ளி கதவை போட்டுறா. அவனுக்கு இதெல்லாம் எதுக்காக பண்ணுறான்னு தெரில. அப்போ ஐரின் வந்துட்டு, நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன், அங்கே இவளும் மிஸ்டர் லின்னு பேசிகிட்டு இருந்தாங்க, நான் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவள் மயங்கியிருந்தா, அதனால நான் தான் அட்மிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ அந்த டேபிளில் இந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி காமிக்க, அதில் அந்த மாடலுக்கு காசு கொடுத்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் பார்த்த பிறகு ஹீரோயின் இதனால தான் கோவமாக இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்ததுமே அவள் லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப போகிறா. அவனும் ஸ்டாப் பண்ணுறான். நீ என்கிட்ட நிறைய போய் சொல்லிட்ட, இனி நான் உன் கூட இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு போகிறா. அங்கே அடுத்த நாளே மிஸ்டர் லின் வந்து நிற்கிறான். நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருந்த ஒரு ஓல்டு ஷாப்பை இடிக்க போகிறாங்களாம், அங்கே நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கலாம், நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கும் ஃபஸ்ட்டு போக விருப்பம் இருக்காது. அப்புறம் அங்கே ஹீரோவை பார்த்ததும், சரி நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மிஸ்டர் லின் கூட அந்த ஷாப்புக்கு போகிறா. ஷாப்போட ஓனருக்கு ஹீரோயினை பார்த்ததுமே அடையாளம் தெரியுது. நீ அந்த சின்ன பொண்ணு தானே, நீ மட்டுமே தனியாக வந்திருக்க, உன் பின்னாடியே ஒரு பாய் சுற்றிட்டு இருப்பானே அவனே எங்க அப்படின்னு கேட்க, அவன் இப்போ சின்ன ஒர்க்காக வெளியே போயிருக்கான் அப்படின்னு லின்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பற்றி நான் சொல்லியே ஆகணும், சின்ன வயசுல இந்த ரோட்டில் நீ தனியாக போன, அந்த ரோடு இருட்டாக இருக்குதுன்னு 1 by 1 டெய்லி ஒவ்வொரு பல்பாக மாட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்லாம் சொல்ல, அவனை அதை பண்ண நம்பவே முடியல அப்படின்னு ஹீரோயினும் கதை கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், அவன் அதிகமாக பேச மாட்டான், பட் சைலண்ட்டாக அவனை ரொம்ப லவ் பண்ணான். அப்புறம் அவனோட நேம் கூட எப்படியோ ஸ்டார்ட் ஆகுமே அப்படின்னு கேட்க, சைலண்ட்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு டவுட் வந்து, மூச்சனா அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. மூச்சன் என்ன லவ் பண்ணானா அப்படின்னு ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு கேட்குறா. ஆமாம், எனக்கு கிளியராக ஞாபகம் இருக்கா, அவனோட பேர் மூச்சன் தான், ஏன்னா என்னோட கடைக்காக அவன் நிறைய ஃபண்டு கூட அனுப்பியிருந்தான், கடையை இவ்வளோ நாள் ரன் பண்ணதுக்கு அவனும் ஒரு மெயின் ரீசன். அப்புறம் உனக்குன்னு அவன் நிறைய லவ் லெட்டர்ஸ்லாம் எழுதியிருந்தான், அந்த போர்டில் இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போய் பார்க்குறா. அப்போ சின்ன வயசில் அவள் ஸ்கூலில் நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும்ல, அதை வச்சு அவன் நிறைய எழுதியிருந்திருப்பான். அப்புறம் நான் ஸ்கூல் பியூட்டியை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், பட் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை அப்படின்லாம் எழுதியிருப்பான். ஸோ அதை ரீட் பண்ண அவளுக்கும் மூச்சன் எந்த அளவுக்கு அவள் லவ் பண்ணியிருக்காங்கிறது புரியுது. ஸோ அவனை உடனே மீட் பண்ணணும்னு நினைக்கிறா. அவனுக்கு கால் பண்ணி பார்த்தா காலை வரை பிக்கப் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ அவனை உடனே மீட் பண்ணணுன்னு ஹீரோயினும் போகிறா. அப்போ பார்த்து மிஸ்டர் லின் மறுபடியும் பொக்கையை கொண்டு வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் ஓவர் பண்ணலாமா அப்படின்ட்டு. அவளும் நான் மிஸ்டர் மூவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு அவனை பார்க்கணும், அவன் கூட ஜஸ்ட் உனக்கு இருந்தது 2 மாதம் ரிலேஷன்ஷிப் தான், நமக்கு இன்னும் லைஃப் டைம் இருக்குது, நம்ம 2 பேரும் குழந்தை பார்த்துக்கலாம், அவனை பற்றி நீ சுத்தமாக மறந்துடுவ அப்படின்லாம் சொல்லிட்டு அவளை விட மாட்டேங்கிறான். அப்படியே 2 பேருக்குள்ளேயே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில், நீ சூசைட் பண்ணிக்க போகும்போது கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அப்போ நான் தானே உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்ல, அவளுக்கும் பாஸ்டில் அவன் மறந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது.
ஸோ அங்கே அவளுக்கு பேனிக் அட்டாக் வருது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சு கோமா ஹீரோ வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் எதுக்காக பயந்து இத்தனை வருஷமா மறைச்சு அவர்கிட்ட சொல்லாமல் இருந்தனோ அதை நீ இன்னைக்கு சொல்லிட்டல. ஜஸ்ட் உன்னோட கெயின்காக. அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கணும்னு தெரியுமா? அவளோட கண்டிஷன் என்னன்னு தெரியுமா? அவள் இருக்கிற கண்டிஷனுக்கு அவளுக்கு பாஸ்ட் மேட்டர் எல்லாம் தெரிய வந்ததுன்னா அவளோட சூசைடல் ரேட் மட்டும் ஒரு நாளைக்கு 6 டைம். இதனால தான் நான் அவகிட்ட எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தேன். அந்த ஆக்சிடென்ட்டில் அவளை காப்பாற்றுறது கூட அது நீ நினச்சிட்டு இருக்கா. நான் எதையுமே சொல்லாமல் இருக்கேன்னா எனக்கு அவன் மேலே அக்கறை இருக்குது. ஆனால் உனக்கு இதை பற்றி எந்த கேரும் இல்லைல்ல அப்படின்னு அவனுக்கிட்ட. அவனும் இப்போ நீ என்ன சொல்ல வர? அப்போ நீ அவளை காப்பாற்றினங்கிறத அவகிட்ட சொல்ல போறியா? அப்போ நீ அதை சொல்லி அவகிட்ட சேர்ந்துடலான்னு நினைக்கியா? அப்படிங்கிற மாதிரி அவனும் பேச, இனி உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் உன்னோட மேரேஜ் லைஃப்பை இன்டர்ஃபியர் பண்ணேன்னு சொல்லாத. நீ தான் எங்களுக்குள்ள வந்தது அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலே எல்லாரும் அவங்கள தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அங்கே நின்று எல்லாத்தையும் கேட்டுருவா. அப்போ அந்த பட்டர்ஃப்ளை நெக்லஸ் ஹீரோ தான் இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்திருப்பான். இது எங்கள் அம்மா லாஸ்ட் எனக்காக விட்டு போனது அப்படின்னு அவளுக்கு பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே வந்துடும். நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அவளும் எல்லாம் உனக்காக தான், உன்னோட ஹெல்த் நினச்சி தான் நான் எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். நீ எனக்குன்னு சொல்லி என்னோட டிசிஷன் நீ எடுக்கக்கூடாது, நீ இது என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு அவளும் அழுறா. ஹீரோயினுக்கு இப்போ எல்லாம் தெரிய வந்து அவளோட மென்டல் ஹெல்த்தும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வரும். ஸோ ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக டாக்டரும் ஹீரோனோட கண்டிஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அடிக்கடிலாம் ஹாஸ்பிட்டல் வர வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே இப்போ ஐரீனை காமிச்சா ஐரீன் பிச்சைக்காரி கோலத்தில் இருக்கா. அது எதுக்குன்னா அவள் பண்ண வேலைக்காக ஹீரோ அவங்க ஃபேமிலி பிஸ்னஸை பேங்க்ரப்ட் பண்ணி விட்டுருப்பான். அதனால தான் அவள் அந்த கோலத்தில் இருந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயின்ட்ட மேரேஜ் ப்ரப்போசல் ரொம்பவே புதுவிதமாக பண்ணுவான். அது என்னன்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகணுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ இன்னுமே கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்ல. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஒரு நல்ல செக்கப் ஆகிடு அப்படின்னு சொல்ல. ஓகே, நம்ம 2 பேருமே செக்கப் போகலாம், அதுவும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்ல. என்ன ஃப்ரீயா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாம், நம்ம கவர்மெண்ட்லேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மாதம், கல்யாணத்துக்கு அப்புறம் 1 மாதம் அப்படின்னு ஃப்ரீயாக செக்கப் நடத்துகிறாங்க. அதனால நம்ம மேரேஜ் பண்ணால் இது ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன இதான் உன்னோட மேரேஜ் ப்ரொபோசலா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்போ அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு, இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் உன்னோட நேமுக்கு மாற்றிருக்கேன், இதை நீ டவுரியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னையும் ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் இவ்வளோத்தையும் என்கிட்ட தந்துட்டேன்னா என்னோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் இந்த ப்ராப்பர்ட்டியாக சேர்த்தா உன்னை விட நான் தானே ரிச்சாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு என்ன, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் உனக்கு இதெல்லாம் தந்தேன்னா எனக்கு என்னோட வேல்யூ கிடைக்க போகுது, அதுக்கு இதெல்லாம் ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போய் இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. வரும்போதே ஹீரோயினுக்கு ஒரு குழந்தைய பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ சீக்கிரமே நம்ம குழந்தைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுல இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. லாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஹஸ்பண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சம்வேர் தப்புன்னு தெரிஞ்சாலும் ஹீரோ ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது they deserve better அப்படின்னு தான் தோணும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.